வங்கதேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட மாணவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரலையில் பார்க்கலாம். நிர்வாக ரீதியாக ஒரு டீம் போட்டு அது தொடர்பு கொள்றதுக்காக ரொம்ப இல்லை, நம்ம எப்படின்னா இதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டீம் போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் எவ்வளோ ரீச் பண்ண முடியும், நம்மளுக்கு என்னென்ன டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பண்ணுறோம். ரெண்டாவது, நம்ம எம்பசியை கான்டாக்ட் பண்ணும்போது இங்கெல்லாம் சேஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களே லோக்கல் அட்வைசரி கொடுத்துட்றாங்க. அப்போ இல்லாதவங்க அப்படிங்கும்போது அவங்க அரேஞ்ச் பண்ணி பார்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம திரிபுராவில் வந்தாலும் சரி, இல்லை கொல்கத்தாவில் வந்தாலும் சரி, அங்கே இருக்கிற நம்ம ஆல் இண்டியா ஆஃபீஸர்ஸ் அவங்களே வாலண்டியராக அவங்கள அந்த பார்டர்ல இருந்து ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ காலேஜுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்காங்க எம்பசியில் நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். அங்கே ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவ் அதிகம் அப்படின்னு தகவல் கிடைச்சதுனாக்க அவங்கள அந்த பார்டர் வரைக்கும் கொண்டு வரதுக்கு அவங்க அந்த காலேஜ் நிர்வாகத்திலிருந்து பஸ்லையும் பிளஸ் எம்பசி மூலியமா அந்த ப்ரொடெக்ஷனோட வந்துடுறாங்க. நம்ம அங்கேருந்து அப்படி டேக் கேர் பண்ணிக்கிறோம். வங்கதேசத்திலிருந்து படிப்பிற்காக சென்ற மாணவர்கள் சென்னை திரும்பினர். 2 விமானங்கள் மூலம் 20 மாணவர்கள் திரும்பியுள்ளனர். அடுத்ததாக இன்று இரவுக்குள் 29 பேர் சென்னை வரவுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்தில் தற்போது நடைபெறுகின்ற ஒரு பதற்றமான சூழ்நிலையில் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கல்வி பயிலுவதற்காக அங்கே சென்றவர்கள் பாதுகாப்பான நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு முதல் கட்டமாக 2 விமானங்கள் மூலமாக 20 பேர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்தது இன்னும் 1 மணி நேரத்தில் மீதி 29 பேர் வர இருக்கிறார்கள். இன்று மட்டும் 49 பேர் நம்முடைய துறை சார்பாக நம்முடைய ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய முயற்சியில் மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பணியில் நாம் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த 20 பேரும் முதல் கட்டமாக அவர்கள் இல்லம் வரையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் பாதுகாப்போடு அவர்களுடைய பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கின்ற பணியை நம்முடைய துறைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அந்த பணி இப்பொழுது நடைபெறுகிறது, தொடர்ந்து நடைபெறும். நாளையும் 77 மாணவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக முதலமைச்சருடைய கட்டளையை ஏற்று நம்முடைய துறை சார்பாக விமான கட்டண உள்பட அவர்களுக்கு இல்லம் வரையிலும் கொண்டு போய் சேர்க்கின்ற பணி நம் துறை செய்து வருகிறது.